ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் கிராமங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் உணவு தான் பனங்கிழங்கு. இதோட அசத்தலான உடல்நல பயன்கள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பனைமர விதையை மண்ணுக்குள்ளார புதைச்சோன்னா மண்ணுக்குள்ளாரையே முளைச்சி உருவாகிறது தான் இந்த பனங்கிழங்கு. இதுக்கு கசப்பு சுவை இருக்கும், ஆனால் அதுக்குள்ளார மறைஞ்சிருக்கக்கூடிய சத்துக்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பனங்கிழங்குல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? நார்ச்சத்து, புரதம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், குறைந்த கலோரி, இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்னு எல்லாமே இருக்குது. பனங்கிழங்குல நார்ச்சத்து அதிகம். அதனால மலச்சிக்கல், வயிறு உப்புசம், ஜீரண கோளாறு இந்த பிரச்சனைகள் எல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். பனங்கிழங்கோட கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை திடீர்னு உயராது. அதனால டயாபெட்டிஸ் பேஷண்ட் கூட அளவோடு சாப்பிடலாம். மற்ற கிழங்கு வகைகளை கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, அதுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிறது உங்களோட டாக்டருக்கு தான் தெரியும். அதனால தான் அப்படி சொல்கிறது. பனங்கிழங்கு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பாடி கூலன் மாதிரி செயல்படுது. கோடை காலத்தில் உடல் சூடு காரணமாக வாய்ப்புண், சிறுநீரக எரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கிறது உங்களுக்கு இந்த உடம்பை சூட்டை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். குறைந்த கலோரி, அதோட அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பசி வராமல் தடுக்கும். அதனால நம்ம ஓவராக சாப்பிட்றது குறையும். அதாவது ஜங்க் ஃபுட்டு, தேவையற்ற ஸ்நாக்ஸு சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். உடலோட ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உதவியாக இருக்கும். உடல் சோர்வை குறைக்கும், நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வச்சுருக்க உதவும், ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனால பருவ காலத்தில் வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான தொற்றுக்கள் வராமல் தடுத்துக்கலாம். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்களை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பனங்கிழங்குக்கு இருக்குங்க. இந்த பனங்கிழங்கை நம்ம எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாமா? நல்லா வேக வச்சு சாப்பிடணும். அதுக்கடுத்து வறுத்து சின்ன சின்ன துண்டுகளாக இருக்குல்ல, அதை வறுத்துட்டு பொடி செஞ்சு கஞ்சி அப்படி இல்லைன்னா உணவில் சேர்த்து கூட சாப்பிடலாம். லைட்டாக கசப்பு சுவை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கிறதே நல்லது. உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதாவது வாயு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பனங்கிழங்கை அவிக்கிறப்பயே நீங்கள் பூண்டு சேர்த்து நீங்கள் அவிச்சுக்கிட்டிங்கன்னா வாயு பிரச்சனைகளை சரி பண்ணும். மிளகு, ஜீரகம் கூட சேர்த்து நீங்கள் இதோட சாப்பிடலாம். யாரெல்லாம் பனங்கிழங்கு சாப்பிட்றக்கப்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? அதிகமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிறு வலி அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பனங்கிழங்கு சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படிங்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பனங்கிழங்கு எடுத்துக்கிறது நல்லது. ஒரு கிராமத்து உணவு, ஆனால் ரொம்பவே சூப்பரான உணவு தாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப நல்ல உணவு. இந்த வீடியோவில் பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இப்போ நம்மளுடைய முன்னோர்களுடைய உணவை நம்ம மீட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட பனங்கிழங்கு நீங்கள் சாப்பிடுவீங்களா? இது உங்களோட ஃபேவரேட் ஃபுட்டா, இல்லை இனிமேல் பனங்கிழங்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறதையும் இந்த கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.